எல்லா தேவ பிள்ளைகளுக்கும் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்திலே வாழ்த்துக்களை தெரிவிக்கிறேன். यहाँ आए हुए सभी परमेश्वर के बच्चों को यीशु मसीह के नाम से मैं वंदन करता हूँ. சங்கீதம் 27:1-2-3 வசனங்கள். भजन संगीता 27वां अध्याय उसका पहला, दूसरा और तीसरा वचन. கர்த்தரின் வெளிச்சமும் என் இரட்சிப்புமானவர் யாருக்கு பயப்படுவேன்? கர்த்தரின் ஜீவனின் பலனானவர் யாருக்கு அஞ்சுவேன்? என் சத்துருக்களும் என் பகைஞருமாகிய பொல்லாதவர்களின் மாம்சத்தை பட்சிக்க என்னை நெருக்குகையில் அவர்களே இடறி விழுந்தார்கள். எனக்கு விரோதமாக ஒரு பாளையம் இறங்கினாலும் என் இருதயம் பயப்படாது. என்மேல் யுத்தம் எழும்பினாலும் இதிலே நான் நம்பிக்கையாயிருப்பேன். यहोवा परमेश्वर मेरी ज्योति और मेरी उद्धार है, मैं किससे डरूं? यहोवा मेरे जीवन का दृढ़ गढ़ ठहरा है, मैं किसका भय खाऊं? जब कुकर्मियों ने मुझे सताते और मुझसे बैर रखते थे, मुझे खा डालने के लिए मुझ पर चढ़ाई की, तब वे ही ठोकर खाकर गिर पड़े. चाहे सोने भी मेरे विरुद्ध छावनी डाले तो भी मैं न डरूंगा. चाहे मेरे विरुद्ध लड़ाई टन जाए, उस दशा में भी हियाव बांधे निश्चित रहूंगा. சங்கீதக்காரனாகிய தாவீது சொல்கிறார், என் இருதயம் பயப்படாது. भजन संगीता दाऊद ऐसा कहता है, मेरा हृदय डरेगा नहीं. அவர் சொல்லுகிறார், கர்த்தரின் வெளிச்சமும் என் இரட்சிப்புமாய் இருக்கிறார், நான் யாருக்கு பயப்படுவேன்? वह ऐसा कहता है, परमेश्वर मेरा प्रकाश और ज्योति है, मैं किसको डरूं? ஆதியாகமம் 15ஆம் அதிகாரம் 1வது வசனத்திலே ஆபிரகாமை பார்த்து அவர் பேசுகிறார், நீ பயப்படாதே, நான் உனக்கு கேடகமும் உனக்கு மகா பெரிய பலனுமாயிருக்கிறேன். तुम नहीं डरना, मैं तेरे लिए एक बड़ा दृढ़ गढ़ ठहरा हूं. இந்த காலகட்டத்தில் பயப்படாதே என்று ஒருவரை பார்த்து சொல்லுவதற்கு முடியாத ஒரு நாட்களாயிருக்கிறது. इन दिनों में एक व्यक्ति दूसरे व्यक्ति के पास मत डर करके बोल नहीं सकता. ஆனால் ஒருவர் மட்டும் அதை சொல்லுவதற்குரிய அதிகாரமுடையவராயிருக்கிறார். पर बस एक ही व्यक्ति वो कहने का अधिकार पाया है. அது நாம் ஆராதிக்கிற ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மாத்திரமே. वो हम आराधना करने वाले यीशु मसीह ही. எனவே அதே தெய்வம் நம்மை பார்த்தும் சொல்லுகிறார், நீ பயப்படாதே. वही परमेश्वर हमें देखकर आज कहता है, तुम मत डरो. ஏசாயா 41:10 அதே வார்த்தையை அவர் நம்மை பார்த்து சொல்லுகிறார், நீ பயப்படாதே, நான் உன்னுடனே இருக்கிறேன். यशायाह उसका 41वां अध्याय उसका 10वां वचन में ऐसे कहता है, तुम मत डरो, मैं तुम्हारे साथ हूं. திகையாதே, நான் உன் தேவன். तुम नहीं डरना, मैं तुम्हारा परमेश्वर हूं. நான் உன்னை பலப்படுத்தி உனக்கு சகாயம் பண்ணுவேன், என் நீதியின் வலது கரத்தினாலே உன்னை தாங்குவேன். मैं तुम्हें बल देकर सहायता करूंगा, तुम्हें डरना नहीं है. இந்த காலகட்டத்தில் பயப்படாதே என்று ஒருவர் பார்த்து சொல்லுவதற்கு முடியாத ஒரு சூழ்நிலையிலே ஒவ்வொருவரும் இருக்கிறார்கள். इन दिनों में एक व्यक्ति दूसरे व्यक्ति के पास मत डर ऐसा कह नहीं सकता, ऐसी एक परिस्थिति में है. அரசியல்வாதிகள் நம்மை பார்த்து சொல்ல முடியாது. हमारे गवर्नमेंट के अधिकारी हमें देखकर नहीं कह सकता, ஏனென்றால் அவர்களே பயந்து கொண்டிருக்கிறார்கள். क्योंकि वे खुद डर कर बैठे हैं. எப்படி இந்த பிரச்சனைகளை எதிர்கொள்வது? ये परिस्थिति को ऐसे कैसे सामना करें? இந்த வைரஸ் வியாதிகளை எப்படி கட்டுப்படுத்துவது? इस वायरस की बीमारियों को कैसा रुकाएं? இது நிமித்தமாய் உண்டாகிற பொருளாதார சீர்கேடுகளை எப்படி நாம் எதிர்கொள்ள போகிறோம்? इससे आने वाले जो धन दौलत की सारी समस्या है, वो कैसे सामना करें? எனவே நாட்டை ஆளும் தலைவர்கள் கைவிரித்து நிற்கிற ஒரு நிலைமையிலே நாம் இருக்கிறோம். इसलिए देश को चलाने वाले अधिकारियों हाथ फैल कर खड़ा हुआ ऐसे एक समय में हम देख सकते हैं. டாக்டர்கள் ஒரு மனிதனை பார்த்து பயப்படாதே என்று சொல்ல முடியாது. ஏனென்றால் அவர்களுக்கு இந்த வியாதி வந்து விடுமோ என்று பயந்துதான் அவர்களும் தங்களுடைய பணிகளை செய்து கொண்டிருக்கிறார்கள். कोई डॉक्टर भी दूसरे एक व्यक्ति के पास नहीं कह सकता डरो नहीं कर क्योंकि वे खुद अपने को उस बीमारी पकड़ जाएंगे कर डरे बैठे हैं. சாதாரண மனிதர்கள் ஒருவர் பார்த்து இந்த வார்த்தையை சொல்லிக் கொள்ள முடியாது. ஏனென்றால் ஒவ்வொருவரும் பயந்து தங்களை தற்காத்துக் கொண்டிருக்கிறார்கள். एक साधारण व्यक्ति एक दूसरे को देखकर ऐसा नहीं कर सकता डरो मत करके, क्योंकि वे सब डरे हुए हैं. எனவே இந்த நான் उங்களை பார்த்து சொல்லட்டும், நம்மை பார்த்து பயப்படாதே என்று சொல்வதற்கு அருகதை உள்ளவர் நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மாத்திரமே. तो हमें डरो नहीं कर कहने के लिए एक ही अधिकारी है, वही हमारा परमेश्वर है. அவர் நம்மை பார்த்து சொல்லுகிறார், நீ பயப்படாதே. वो हमें देखकर कहता है, तुम मत डरो. நாம் அவர் சொல்லுகிற இந்த வார்த்தையை நாம் எதிர்கொள்வதற்கு, அதை நம்முடைய வாழ்க்கையில் அனுபவமாக்குவதற்கு அவரை குறித்ததான காரியங்களை நாம் அறிந்திருக்க வேண்டும். उससे वो वचन पाने के लिए हमें उसके बारे में कई वचने जानना जरूरी है. எனவே இந்த காலகட்டத்தை குறித்து நாம் நன்றாய் புரிந்திருக்கிறோம். इन दिनों के बारे में हमने अच्छे से समझ लिए हैं. இந்த காலகட்டத்தில் இருக்கிறதான நெருக்கடியான நிலைமைகளால் பாதிக்கப்படாத யாருமே இருக்க முடியாது. इन दिनों की कठिनाई की परिस्थिति से नहीं सामना किया वो कोई नहीं रहेगा.
வீடுகளில் பல நாட்களாய் அடைந்து இருக்கிறோம். घर पर कई दिनों से हम बंद पड़े हैं. நினைத்த காரியங்கள் நடத்த முடியாத பலவிதமான நெருக்கங்கள், जो हम सोचे रखे थे वे सब कार्य पूरा नहीं कर सकते ऐसे परिस्थिति में है. எதிர்காலம் எவ்விதமாய் இருக்குமோ என்ற பயங்கள் சொல்லாமலே உள்ளே வந்து விடுகிறது. भविष्य कैसे रहेगा कर कर ऐसे डर बोले बिना ही हमारे अंदर आ चुका है. இவைகளின் மத்தியில் எல்லாம் நாம் பயப்படாமல் இருக்க வேண்டும் என்றால் ஒன்றை நாம் அறிந்திருக்க வேண்டும், இது தேவனுடைய ஒரு திட்டமாய் இருக்கிறது. इन सब के मध्य में हमें डरना नहीं है तो एक चीज हमें समझना है, ये सब परमेश्वर का निर्णय है. இது தேவன் தேசத்தை குறித்ததான காரியத்திலே தேவனுடைய ஒரு பிளானாக இது காணப்படுகிறது. देश के बारे में कार्यों में परमेश्वर का एक निर्णय है. அதிலே கேள்வி கேட்பதற்கு நம்மால் இயலாது. उसमें हम प्रश्न हम नहीं पूछ सकते. எனவே தேவன் அறியாமல் ஒன்றும் சம்பவிப்பதில்லை, இது தேவனுடைய திட்டம் என்பதை நாம் அறிகிறோம். इसलिए परमेश्वर जाने बिना कुछ नहीं होता क्योंकि ये परमेश्वर का निर्णय है. இரண்டாவதாக தேவனுடைய கரம் இதிலே இருக்கிறது, இஸ் a hand of God. இது தேவனுடைய கரம் இதில் வெளிப்படுகிறது என்பதை சிந்திக்கிறோம். दूसरा, ये परमेश्वर का हाथ इसमें है, परमेश्वर का हाथ इस पर स्पर्श किया है कर हम जाने हैं. முதலாவதாக is a plan of God. पहला परमेश्वर का वो निर्णय है. இரண்டாவதாக it's a hand of God. दूसरा, वो परमेश्वर का हाथ இது है. தேவனுடைய கரமாய் இருக்கிறது. परमेश्वर का हाथ है. எனவே அவருடைய கரத்தின் வல்லமை இருக்கிறது. क्योंकि तो इसलिए उसके हाथ में அவருடைய வல்லமை மாத்திரம் கிரியை செய்ய முடியும். उसके हाथ की सामर्थ्य ही वो पूरा कर पाएगा. ஹalleluya. இவைகளின் மத்தியிலே நாம் ஒன்றை அறிந்திருக்க வேண்டும். इन सब के मध्य में हमें एक चीज समझना है. We have the peace of God. हमारे अंदर परमेश्वर की शांति है. நமக்கு உள்ளே ஒரு தெய்வீக சமாதானத்தை தேவன் தந்திருக்கிறார். हमारे अंदर एक आत्मिक शांति परमेश्वर ने दिया है. ஹalleluya. ஏனென்றால் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து சொன்னார், என்னுடைய சமாதானத்தை உங்களுக்குள் வைத்து போகிறேன். क्योंकि परमेश्वर यीशु मसीह ने कहा, मेरी शांति तुम्हारे अंदर रखता हूं. அந்த சமாதானம் உலகம் தரக்கூடியதாய் அல்ல. वो शांति दुनिया नहीं दे सकती. அது அதை காட்டிலும் மேலானதாய் இருக்கிறது. वो उससे भी श्रेष्ठ है. அதை காட்டின மேலான சமாதானத்தை தேவன் இந்த பூமியிலே வைத்து போயிருக்கிறார். उससे भी एक श्रेष्ठ शांति परमेश्वर ने इस दुनिया में रखा है. எனவே அவரை நம்புகிறவரை விசுவாசிக்கிறவரை ஆராதிக்கிற ஒவ்வொரு தேவ பிள்ளைகளும் எந்த கடினமான சூழ்நிலைகளின் மத்தியிலும் அந்த சமாதானத்தை அனுபவிக்க முடியும். इसलिए उसकी आराधना करने वाले सारे परमेश्वर के बच्चे उसकी चाहे परिस्थिति कितने भी खराब हो उसमें भी परमेश्वर की वो स्तुति करेगा. சந்தோஷமாய் இருப்பது வேறு, சமாதானமாய் இருப்பது வேறு. आनंदित रहना अलग है और शांति था में रहना वो अलग है. சந்தோஷம் தற்காலிகமாய் ஒரு மனிதனுக்குள்ள ஒரு காரியம். आनंद एक व्यक्ति के अंदर कई कुछ समय के लिए रहता அது है. ஒரு உணர்வின் வெளிப்பாடு. वो एक महसूस का एक प्रकट है. நன்மைகளை பார்க்கும் பொழுது, भलाई को देखे तो, பல காரியங்களை சந்திக்கும் பொழுது कई अच्छाई को அவன் पाए तो சந்தோஷப்படுகிறான். वो आनंदित हो जाता எல்லாம் है. நன்மையாய் இருக்கும் பொழுது சந்தோஷப்படுகிறான். सब कुछ भलाई रहता है तो वो ஆனால் आनंदित होता है. எல்லாமே எதிராக இருக்கும் பொழுது, बस सब कुछ उसके खिलाफ रहता है. எல்லாமே பிரதிகூலங்களாய் இருக்கும் பொழுது, बस सब कुछ उसके प्रतिकूलता में எல்லாமே रहते हैं. நினைப்பதற்கு மாறாக சம்பவிக்கும் பொழுது, जो कुछ वो सोच रहा है उसके खिलाफ जैसा அதில் होता है. மத்தியில் இருக்கிற ஒரு அனுபவம் தான் சமாதானம் என்று சொல்லுவது. उसके मध्य में होने वाली एक चीज है शांतता. அது தற்காலிகமானது அல்ல, वो एक कुछ समय के लिए नहीं அது है, நிரந்தரமாய் இருக்கிறது. वो निरंतर है. ஹalleluya. அதை தேவ பிள்ளைகள் நிரந்தரமாய் காத்துக்கொள்ள முடியும். परमेश्वर के बच्चे वो अनंत के लिए रख सकते हैं. ஏனென்றால் தேவன் அந்த சமாதானத்தை வைத்திருக்கிறார். क्योंकि परमेश्वर ने वो शांति आपके अंदर रखा है. நம்முடைய கண்களை ஏறிட்டு பார்த்தால் हमारी आंखें परमेश्वर की ओर ले जाए तो மரணத்தின் ஓலங்களை பார்க்கிறோம். हम कई और अब हमारी आंखें लेके जाए तो मृत्यु के सारी देल देख सकते हैं. மரணத்தோடு போராடுகிறவர்கள் अनेक ஜனங்கள் போராடி கொண்டிருக்கிறதை பார்க்கலாம். मृत्यु से कई लोग जंग लड़ते हुए हम देख सकते हैं. நம்முடைய காதுகளை திறந்தால் हमारे खाने खोले तो கேட்பது எல்லாம் மரணத்தின் செய்திகளாய் இருக்கிறது. हम जो कुछ सुन रहे हैं सब कुछ मृत्यु के सूचनाएं सुन रहे हैं. இதன் மத்தியிலும் கர்த்தருடைய சமாதானம் மாத்திரமே நம்மை சமாதானத்தோடு கூட இருக்க செய்கிறது. इनके मध्य में भी परमेश्वर का शांति हमको शांति से रखेगा. எனவே இதன் மத்தியில் பயப்படாமல் கலங்காமல் திகையாமல் இருக்க தேவ பிள்ளையை நாம் செய்ய வேண்டிய ஒரு விஷயம் என்ன? इसलिए इसके मध्य में हमें डरे बिना रहने के लिए हमें क्या करना है? இந்த சங்கீதத்திலும் பயப்படாதே நான் பயப்படாமல் இருக்கிறேன் என்று சொல்லுகிற சங்கீதக்காரன் ஒரு அனுபவத்தை சொல்லுகிறார். நான் எனக்கு முன்பதாக என் கர்த்தரை வைத்திருக்கிறேன். यहाँ भजन संगीता में हम पढ़ सकते हैं वो शांति में क्यों है, क्योंकि उसने वो ऐसा कहता है कि मैं परमेश्वर को मेरे सामने रखा हूँ. அவர் என் வலது பாரிசத்தில் இருப்பதினால் நான் அசைக்கப்படுவதில்லை. वो मेरे दाहिने ओर है इसलिए मैं हिलूंगा नहीं. இது சங்கீதக்காரனுடைய அனுபவமாய் இருக்குமே என்றால் ये
भजन संगीता का अनुभव है तो நீங்கள் பயப்படாமல் இருப்பதற்கு கர்த்தரை உங்களுக்கு முன்பதாக வைத்துக் கொள்ளுங்கள். यदि आपको डरना नहीं है तो परमेश्वर को आपके सामने रखो. நீங்கள் அவருடைய வலது பாரிசத்தில் இருப்பதினால் நாம் அசைக்கப்பட மாட்டோம் என்பதை விசுவாசியுங்கள். आप परमेश्वर के दाहिनी ओर हैं इसलिए आप नहीं हिलेंगे कर वो सोचिए. நம்முடைய நிலைமைகளை அறிகிற கர்த்தர் நம்மோடு கூட இருக்கிறார். हमारी परिस्थिति को जानने वाला परमेश्वर हमारे साथ है. இன்றைக்கு நாம் சந்தித்துக் கொண்டிருக்கிற இந்த நிலைமைக்கு வித்தியாசத்தை தருகிற தெய்வம் நம்மோடு கூட இருக்கிறார். आज हम सामना करने वाले इस परिस्थिति को एक अलग बदलता देने वाली परमेश्वर हमारे साथ है. அவர்தான் நம்மை பார்த்து சொல்லுகிறார். वही हमको देखकर ऐसा कहता है. ஹalleluya. நீங்கள் ஹalleluya பயப்படாதிருங்கள். आप डरो मत. ஹalleluya. ஹalleluya. சங்கீதக்காரனாகிய தாவீது இந்த 27ஆம் சங்கீதத்தின் 3வது வசனத்திலே भजन संगीता उसका 27वां अध्याय 3रा वचन में हम देखते हैं அவர் தன்னுடைய பயப்படாமல் இருக்கிற அனுபவத்தை குறித்து சொல்லும் பொழுது वह अपने डरे बिना रहने का अनुभव जैसे எனக்கு விரோதமாக ஒரு பாளையம் இறங்கினாலும் चाहे सेना मेरे विरुद्ध चावनी डाले என் இருதயம் பயப்படாது तो भी मैं न डरूंगा. என் மேல் ஒரு யுத்தம் எழும்பினாலும் चाहे मेरे विरुद्ध लड़ाई टन जाए இதில் நான் நம்பிக்கையாயிருப்பேன் என்று சொல்லுகிறார். उस दशा में भी मैं हियाव बांधे निश्चित रहूंगा. எனவே அவர் வெளிப்படுத்துகிற ஒரு விஷயம் இருக்கிறது. इसलिए वह एक चीज वो प्रकट करता है. பயத்தை மேற்கொள்வதற்கு பயத்தை எதிர்கொள்வதற்கு பயத்தை ஜெயிப்பதற்கு செய்ய வேண்டிய ஒரு அனுபவத்தை அவர் வெளிப்படுத்துகிறார். डर की सामना करने के लिए डर को उसके जीतने के लिए हमें एक चीज वहां जो करना है वहां लिखा गया है. எந்த ஒரு பயம் என்பது ஒரு உணர்வு என்பதினாலே डर एक महसूस है इसलिए பயம் என்பது மனிதனுடைய வாழ்க்கையில் ஏற்படுகிறதான ஒரு உணர்வு என்பதினாலே डर एक चीज वो हमारे मनुष्य के जीवन में आने वाली एक महसूस है. அது ஏற்படாமல் இருக்காது. इसलिए वो होने ஆனாலும் அதை மேற்கொள்ளுகிற தாவீது செய்கிற காரியத்தை பாருங்கள். पर दाऊद उसको कैसा सामना करता है. அவர் சொல்லுகிறார் என் இருதயம் பயப்படாது. वो कहता है मेरा हृदय डरेगा नहीं. அது எதை குறிக்கிறது? वो क्या बताता அவர் है. தன்னுடைய கான்ஃபிடன்ஸை தன்னுடைய நம்பிக்கையை தன்னுடைய உறுதிப்பாட்டை வெளிப்படுத்துகிறார். वो अपने धैर्यता को भरोसापन को बताता है. அவருடைய உறுதி என்ன? उसका भरोसापन क्या है. கர்த்தரின் வெளிச்சம். परमेश्वर मेरा प्रकाश है. கர்த்தரின் இரட்சிப்புமானவராயிருக்கிறார். परमेश्वर मेरा उद्धार है. எனவே நான் யாருக்கு பயப்படுவேன்? इसलिए मैं किसको डरूं. யாருக்கு நான் அஞ்சுவேன்? मैं किससे डरूं. அவருடைய கான்ஃபிடன்ஸ் அவருடைய நம்பிக்கை என்னவென்று சொன்னால் उसका भरोसा कैसा है. அவர் என்னுடைய வெளிச்சமும் என்னுடைய நம்பிக்கையுமாய் இருப்பதினாலே நான் பயப்பட வேண்டிய அவசியமில்லை. என் இருதயம் பதறாது. यहोवा परमेश्वर मेरा ज्योति और उद्धार है इसलिए मुझे डरने का कोई आवश्यकता नहीं है. எனவே இந்த காலை வேளையிலும் என்னை கேட்கிற அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, इसलिए सुबह के समय सुनने वाले परमेश्वर के बच्चों, நீங்கள் அறிந்தோ அறியாமலோ உங்கள் அனுபவத்தில் ஏற்பட்டு விடுகிறதான பயத்தை எதிர்கொள்வதற்கு நாம் செய்ய வேண்டிய விஷயம், आप जाने या न जानकर हमारे जीवन में होने वाली उस डर का विषय क्या है. நம்முடைய வாழ்க்கையில் இருக்க வேண்டியதான அனுபவம், उसका हमारे जीवन में रहने का अनुभव क्या है. கர்த்தர் நம்முடைய வெளிச்சமாய் இருக்கட்டும். परमेश्वर हमारा ज्योति बने रहने दो. கர்த்தர் நமக்கு இரட்சிப்பாய் இருக்கட்டும். परमेश्वर ही हमारी उद्धार बने रहने दो. வெளிச்சமும் இரட்சிப்புமானவரை நமக்கு முன்பதாக வைத்துக் கொள்வோம். ज्योति और उद्धार करता परमेश्वर को हमारे सामने रखो. அவரை மாத்திரம் நோக்கி பார்ப்போம். उसे ही हमारी आंखें देखना அவர் है. மேல் வைத்திருக்கிறதான நம்பிக்கையை அறிக்கை செய்வோம். उस पर रखा हुआ उस भरोसा को बताएं. அது பயத்தை மேற்கொள்வதற்கு வழியாக இருக்கிறது. वो हमारी डर का सामना करने के लिए एक சங்கீதம் मार्ग है. 27:2 இரண்டாவது காரியத்தை சொல்லுகிறார். भजन संगीता 27वां अध्याय उसका दूसरा वचन ऐसा அவர் कहता है. தன்னுடைய வாழ்வின் கடந்த கால காரியத்தை குறித்து वो பேசுகிறார். अपने जीवन में बीते हुए दिन को बताता है. ஓ சத்துருக்கள் என் பகைஞருமாகிய பொல்லாதவர்கள் என்னை பட்சிக்க வந்தார்கள். जब कुकर्मियों ने मुझे सताते और मुझसे बैर कर रखते थे, அவர்கள் என்னுடைய மாம்சத்தை பட்சிக்க வருகையிலே அவர்களே இடறி விழுந்தார்கள் என்று சொல்லுகிறார். मुझे खा डालने के लिए मुझ पर चढ़ाई की तब वे ही ठोकर खाकर गिर गए. ஹalleluya. என்னை கேட்கிற அருமையான தேவனுடைய பிள்ளையே, मुझे सुनने वाले परमेश्वर के बच्चों, கர்த்தர் நம்முடைய வெளிச்சமாய் கர்த்தர் நம்முடைய இரட்சிப்பாய் இருக்கிற வரையில் परमेश्वर हमारे ज्योति और प्रकाश उद्धार रहते அவர் समय நம்மை விடுவிக்கிறவராய் இருக்கிறார். वो हमें छुटकारा देता है. கடந்த காலங்களிலே அவர் நம்மை விடுவித்திருக்கிறார். बीते दिनों में उसने हमें छुटकारा दिया இந்த है. சத்துருவானவன் நம்மை பட்சிக்கும்படியாய் அவன் கடந்து வந்தான். कितने समय शैतान हमारे खिलाफ आ चुका है. எத்தனை முறை அவன் நம்மை அழிக்கும்படியாய் கடந்து வந்தான். कितने समय वो हमें नष्ट करने के लिए आ चुका எத்தனை முறை है. அவன் மகா பெரிதான திட்டங்களை போட்டுக்கொண்டு நம்முடைய வாழ்க்கையிலே கடந்து வந்தான். कितने समय शैतान एक बड़े निर्णय हमें नष्ट करने के लिए रखा ஆனால் है. அவன் நம்மை அழிக்கும்படியாய் வந்த பொழுதெல்லாம் पर वो जब भी नष्ट करने आया, நமக்கு வெளிச்சமும் இரட்சிப்புமாய் இருக்கிற தெய்வம் हमारी ज्योति और उद्धार करता परमेश्वर அவனுடைய கரத்துக்கு நம்மை ஒப்புக் கொடுக்காமல் उसके हाथों में नहीं सौंपते हुए அவர் கடந்த காலங்களில் பாதுகாத்தார். बीते दिनों में उसने हमें सुरक्षा किया है. கடந்த நாட்களில் நம்மை பாதுகாத்தார்.
பாதுகாத்தார். बीते दिनों में उसने हमें रक्षा किया எனவே है। இந்த கால வேளையிலும் தேவ சமூகத்தில் அமர்ந்திருக்கிற தேவ பிள்ளையே, इसलिए सुबह के समय परमेश्वर की उपस्थिति में रहने वाले परमेश्वर के बच्चों, தேவன் உன் வாழ்க்கையில் செய்திருக்கிற அந்த கடந்த காலத்தின் அற்புதங்களை நீ விவரித்து சொல்லு. परमेश्वर ने आपके बीते दिनों में किया वो उस अद्भुत को प्रकट करो। கடந்த காலத்தில் உன்னை விடுவித்ததை யோசித்துப் பார். परमेश्वर ने बीते दिनों में कैसा छुटकारा दिया है वो எத்தனை सोचिए। கடினமான அனுபவங்களை நீ கடந்து चाहे வந்திருக்கிறாய். कितने भी कठिन परिस्थिति रहे, அங்கெல்லாம் சத்துரு உன்னை வச்சித்து போடும்படியாய் வந்த பொழுது शत्रु आपके खिलाफ आए तब அவர்களே இடறி விழுந்தார்கள். वे खुद ही गिर गए, நாம் நிமிர்ந்து நிற்கச் செய்தார். हमें परमेश्वर ने सीधा खड़ा किया, சத்துருக்களுக்கு முன்பதாக பந்தியை ஆயத்தப்படுத்தினார். शत्रु के सामने बोझ तैयार किया, நம்முடைய தலையை நிமிர பண்ணினார். हमारी सिर उठाया। பயத்தை மேற்கொள்வதற்கு சங்கீதக்காரனாகிய தாவீது செய்கிற இரண்டாவது காரியம், அவன் தன்னுடைய கடந்த கால வாழ்க்கையை அறிக்கை செய்கிறான். डर की सामना करने के लिए दाऊद ऐसा कहता है, वो अपने बीते हुए सारी चीज को बताता है। ஹalleluya. இரண்டாவதாக பயத்தை மேற்கொள்வதற்கு சங்கீதக்காரனாகிய தாவீது செய்கிற மூன்றாவது ஒரு காரியத்தை இங்கே மூன்றாவது வசனத்திலே பார்க்கிறோம். दूसरा, डर की सामना करने के लिए भजन संगीता दूसरा एक कार्य ऐसा करता அவன் है, தன்னுடைய எதிர்காலத்தை குறித்து பேசுகிறான். वो अपने भविष्य के बारे में कहता है, தனக்கு முன்னே இருக்கிறதான ஆபத்தை பார்த்து கொண்டு பேசுகிறான். वो उसके सामने रहने वाली सारी कठिनाइयों को देखकर वो कहता है। என்னை கேட்கிற அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, इसलिए मुझे सुनने वाले परमेश्वर के बच्चों, நம் ஒவ்வொருவருக்கு உண்பதாகும் ஆபத்துகள் காத்திருக்கிறது. हम हर एक जन के सामने कई विपत्ति है। நமக்கு ஒவ்வொருவருக்கு உண்பதாகும் ஆபத்துகள் எப்பொழுது பற்றி பிடிக்கலாம் என்று சுற்றி நம்மை வகை தேடிக் கொண்டிருக்கிறது. हम हर एक जन के सामने कब विपत्ति आकर हमें पकड़ने के लिए खड़ा है। வசனம் சொல்லுகிறது, சத்துரு வகை தேடி சுற்றி திரிகிறான் என்று சொல்லுகிறது. वचन कहता है, शत्रु ढूंढ कर दौड़ता है। விபத்துகள் நிறைந்த ஒரு உலகத்தில் தான் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். विपत्ति से भरे हुए इस दुनिया में हम जी रहे हैं। வியாதிகள் நிறைந்த ஒரு உலகத்தில் தான் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். बीमारी से भरे हुए दुनिया में हम जी रहे हैं। போராட்டங்கள் நிறைந்த ஒரு உலகத்தில் தான் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். जंग से भरे हुए दुनिया में हम जी रहे हैं। ஆனால் இவைகளின் மத்தியில் பயத்தை மேற்கொள்வதற்கு சங்கீதக்காரன் செய்கிற ஒரு காரியத்தை இங்கே பார்க்கிறோம். पर इन सब के बीच में भी भजन संगीता एक चीज करता है, அவன் தனக்கு முன்பாக இருக்கிறதான அந்த காரியங்களை பார்த்து கொண்டு பேசுகிறான். वो उसके सामने रहने वाले कार्यों के बारे में कहता है, தனக்கு முன்பாக இருக்கிறதான அந்த நெருக்கத்தை பார்த்து கொண்டு தன்னுடைய விசுவாசத்தை அறிக்கை செய்கிறார். उसके सामने रहने वाले उस कठिनाइयों को देखकर विश्वास के वो करता है। அவர் தன்னுடைய விசுவாசத்தை டிக்ளரேஷன் பண்ணுகிறார். वो अपने विश्वास को प्रकटीकरण करता है। அவர் செய்கிறதான டிக்ளரேஷன் என்ன? वो क्या कहता है? எனக்கு விரோதமாய் ஒரு பாளையம் இறங்கினாலும், मेरे विरुद्ध सेना निकले तो भी, என் மேல் ஒரு யுத்தம் எழும்பினாலும், मेरे विरुद्ध लड़ाई टन இதிலே நான் நம்பிக்கையாயிருப்பேன். उस दशा में भी हियाव बात में निश्चित கர்த்தர் रहूंगा। என்னை விடுவிப்பார் என்பதிலே நம்பிக்கையாயிருப்பேன். परमेश्वर मेरे छुटकारा देगा कर उस पर मैं निश्चित நான் रहूंगा। பயப்பட மாட்டேன். मैं नहीं डरूंगा। ஹalleluya, ஹalleluya. हालेलूया। என்னை கேட்கிற அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, मुझे सुनने वाले परमेश्वर के बच्चों, கர்த்தர் நம்முடைய இரட்சிப்பாகவும், परमेश्वर हमारी கர்த்தர் நம்முடைய பலனாகவும், परमेश्वर हमारा बल கர்த்தர் நம்முடைய விடுதலையாய் இருக்கிறபடியில் परमेश्वर हमारे छुटकारा நமக்கு வெற்றி இருக்கிறது. तब तक हमारे लिए கடந்து வந்த பாதைகளை திரும்பி பாருங்கள். बीते हुए दिन को आप देखिए। சத்துரு நமக்கு விரோதமாய் அவன் வலைகளை விரித்த பொழுது, शत्रु हमारे खिलाफ आए तब भी, ஹalleluya, அவன் நமக்கு வியாதிகளை கொண்டு வந்து போட்ட பொழுது, वो हमारे सामने भी महामारियां रखे तब भी, வியாதியினால் நம்மை தாக்க அவன் முயற்சித்த பொழுது, बीमारी से हमें देखने के मारा तब भी, அந்த சத்துருவின் கரங்களுக்கு நம்மை ஒப்புக் கொடுக்காமல் उस शत्रु के हाथों में हमें नहीं सौंपते हुए, அவர் இன்றைக்கும் நம்மை நிற்க பண்ணி இருக்கிறார். परमेश्वर ने हमें आज भी स्थिर அவர் रखा है। இன்னியும் நம்மை காப்பார் என்ற விசுவாசத்துடன், वो आज भी और भी हमें रखेगा कर ஹalleluya, அந்த நம்பிக்கையை அறிக்கை செய்வோம். वो उस भरोसा को बोलेंगे। அவர் நம்முடைய நம்பிக்கையை அவர் பார்க்கிற தெய்வமாய் वो இருக்கிறார். हमारे भरोसा को देखने वाला ஓ, परमेश्वर है। எதிர்காலத்தை பாருங்கள். हमारे भविष्य को देखिए, பலவிதமான பயங்கள் நிறைந்த ஒரு எதிர்காலம். कितने ही डर भरे हुए के दिन हैं। ஓ, எதுவுமே நிலையானது அல்ல என்பதை இது உணர்த்துகிறதான ஒரு எதிர்காலம். कुछ भी स्थिर नहीं है कर बताने वाले एक समय है। ஹalleluya, பயத்தை உருவாக்குறதான பலவிதமான சம்பவங்களும் நிறைந்து நிற்கிற ஒரு எதிர்காலம். डर को बनाने वाले कई कठिनाई से भरे हुए समय है। நாளைக்கு என்ன நடக்கும் என்பது அறியாமல் இருக்கிறதான ஒரு எதிர்காலம். कल क्या होगा कर नहीं जानकर रहने वाले एक भविष्य है। இனியும் நாம் எதை சந்திக்க வேண்டும் என்று கிரகிக்க முடியாத ஒரு எதிர்காலம். अभी और हमें किस को सामना करना है वो नहीं जानते हुए एक समय है। மலை போன்ற தேவைகளை வெளிப்படுத்திக் கொண்டிருக்கிற ஒரு எதிர்காலம். पहाड़ जैसे जरूरतों को बताने वाले का एक समय है। இவைகளின் மத்தியில் நாம் சொல்ல வேண்டும், इनके बीच में भी हमें कहना है। இவைகளின் இந்த எதிர்காலத்தை பார்த்துக்கொண்டு தாவீதோடு கூட இணைந்து சொல்லுங்கள், दाऊद के साथ मिलकर कहे, எனக்கு விரோதமாக பாளையம் இறங்கினாலும், मेरे विरुद्ध सेना निकले तो நாம் भी, முன்னாலே பார்க்கிறதான எதிர்காலம் மிகப்பெரிய திரள் சேனை போல நிற்கிற ஒரு அனுபவமாயிருந்தாலும், चाहे हमारे सामने एक सेना छावनी डाले तो भी, விசுவாசத்தோடு கூட அறிக்கை செய்யுங்கள், विश्वास के साथ हम
हमें कहना है। கர்த்தர் இந்த காலைவேளை நம்முடைய இருதயங்களில் இருக்கிற பயத்தை எடுத்து போட விரும்புகிறார். परमेश्वर इस सुबह के समय हमारे हृदय में रहने वाले डर को हटाना நீங்கள் இந்த चाहता है। நம்பிக்கையை அறிக்கை செய்யும் பொழுது, आप जब इस वर्षा को बताएं நீங்கள் तो கடந்த காலத்தில் தேவன் செய்த அந்த நன்மையை நினைக்கும் பொழுது, बीते दिनों में किया वो उस अद्भुत को आप सोचिए உங்கள் இருதயங்களில் இருக்கிற சகல பயங்களும் எடுபட்டு போகிறது. आपके हृदय में रहने वाले सारे डर எத்தனை பேர் निकलता है। கண்களை மூடி கரங்களை தட்டி விசுவாசத்தோடு சொல்லுவீங்க, कितने जन आंखें बंद कर ताली बजाकर ஆண்டவரே विश्वास के साथ நாங்கள் कहें, உம்மை விசுவாசிக்கிறோம். परमेश्वर हम आप पर विश्वास எங்கே रखते हैं। என்ன எழுப்பங்கள் எழும்பினாலும், चाहे कितने भी कठिनाई हमारे எந்த सामने சத்துரு आए, கடந்து வந்தாலும், चाहे कितने भी शत्रु हमारे सामने நாங்கள் आए, பயப்படோ, हम नहीं डरेंगे। நாங்கள் உம்மேல் நம்பிக்கையாயிருக்கிறோம். आप पर भरोसा रखते நீர் हैं। கடந்த காலத்தில் எங்களை விடுவித்த தெய்வம், आप बीते दिन में हमें छुटकारा दिया है। கடந்த காலத்தில் எங்களுக்கு அற்புதம் செய்த बीते தெய்வம். दिन में हमारे लिए अद्भुत किया वो என்னை परमेश्वर கேட்கிற है। அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, सुनने वाले परमेश्वर के बच्चों, இதை சொல்லுகிற தாவீதினுடைய வாழ்க்கையிலே நடந்த ஒரு சம்பவத்தை உங்களுக்கு முன்பாய் கொண்டு வர ये விரும்புகிறேன். बोलने वाले दाऊद के जीवन में एक संभव जो हुआ वो मैं बताना चाहता हूँ। இன்று பயத்தை உருவாக்கும்படியான பலவிதமான சம்பவங்கள் நமக்கு முன்பாய் நடந்து கொண்டிருக்கிறது. आज डर को पैदा करने के लिए कई विषय हमारे जीवन में हो रहा है। அவ்விதமான ஒரு சம்பவத்தை தாவீது சந்தித்ததை நாம் பார்க்க முடியும். ऐसे एक विषय को दाऊद के जीवन में हम देख सकते 1 हैं। சாமுவேல் 17ஆம் அதிகாரத்தின் 8, 9, 10, 11 வசனங்களிலே பார்க்கும் பொழுது, पहला शमूएल उसका 17वां अध्याय 8, 9 और 10वां वचन में हम पढ़ सकते 1 हैं। சாமுவேல் 17ஆம் அதிகாரத்திலே பெலிஸ்தியர்களுடைய அந்த சேனைகள் அங்கே வந்து நிற்கிறது. फिलिस्तियों की उस सेनाओं वहां आकर खड़े हुए हम देख सकते हैं। இஸ்ரவேலின் சேனைகளும் அவர்களுக்கு எதிராக நிற்கிறது. इस्राएल के सेना भी फिलिस्तियों के सामना करने के लिए खड़े இஸ்ரவேலை हैं। ஆளுகிற ராஜா சவுல் அங்கே இருக்கிறார். इस्राएल को जो चलाने वाले राज करने वाले शाऊल वहां बैठा है। இஸ்ரவேலினுடைய சர்வ சேனைகளும் அங்கே நிற்கிறது. इस्राएल की सारी सेना वहां खड़ी है। அவர்களுக்கு எதிராக பெலிஸ்தனுடைய சேனைகளும் வந்து நிற்கிறது. उसके खिलाफ फिलिस्तियों की सेना भी वहां खड़ा है। இவர்கள் இன்னும் இதுவரையும் யுத்தத்தை நடப்பிக்கவில்லை. वो अब तक युद्ध शुरू नहीं किए। இவர்கள் இதுவரையும் சண்டை போடவில்லை. वे अब तक युद्ध नहीं இவர்கள் किए। இரண்டு குழுவினரும் அங்காங்கே வந்து பாளையம் இறங்கி இருக்கிறார்கள், அவ்வளவுதான். ये दोनों सेना वहां आकर वहां खड़े हैं। அந்த சமயத்தில் பெலிஸ்தீன் ஆகிய ஒரு கோலியாத் என்கிற ஒரு மனிதன், उस समय फिलिस्तियों में एक गोलियात कर एक व्यक्ति, 9 அடி உயரமுள்ளவாகிய மகா பெரிதான அந்த மனிதன், 9 फीट बड़ी हुए एक व्यक्ति, அவன் ஒரு காரியத்தை பேசுகிறான். वो एक कार्य वहां कहता है। அவன் அவர்களுக்கு எதிராக நின்று விதமாய் சொல்லுகிறான். वो उनके खिलाफ खड़े होकर ऐसा कहता है। 1 சாமுவேல் 17ஆம் அதிகாரம் 8வது வசனத்திலே, पहला शमूएल उसका 17वां वचन उसका 8वां वचन में இஸ்ரவேல் சேனைகளை பார்த்தவன் சத்தமிட்டு சொல்லுகிறான், वहाँ इजराइल के सामने वो चिल्लाकर कहता है, நீங்கள் யுத்தத்திற்கு அணிவகுந்து நிற்கிறது என்ன? तुमने यहाँ आकर लड़ाई के लिए क्यों நீங்கள் बनी है? சவுலின் சேவகர்கள் தானே? तुम शौल के अधीन नहीं हो। ஒருவனை உங்களிடத்தில் தெரிந்து கொள்ளுங்கள், एक व्यक्ति को तुम्हारे अंदर से அவன் चुनो, என்னிடத்தில் வரட்டும், वो मेरे खिलाफ आने पाए, அவன் என்னோடு யுத்தம் பண்ணட்டும், वो मुझसे युद्ध करे, அவன் என்னை கொல்லுவானால் கொல்லட்டும். वो यदि मुझे मार डाले तो मार डाले அவன் दो, சொல்லுகிறான், நான் அவனை ஜெயித்து அவனை கொல்வேனானால் यदि मैं उसको मार डालूं तो நீர் எங்களுக்கு வேலைக்காரராய் எங்களை சேவிக்க வேண்டும். तुम हमारे अधीन आना जरूरी होगा। இவ்விதமாய் இஸ்ரவேலின் சேனைகளை அவன் நிந்திக்கிறான். ऐसे इजराइल के लोगों को वो निंदा करता है, அவன் சவால் விட்டு பேசுகிறான். वो एक चुनौती देकर उनको ஒருவர் யுத்தம் பண்ண என்னிடத்தில் ஒருவனை அனுப்பிவிடுங்கள். तुम्हारे अंदर से एक पुरुष को मेरे खिलाफ என்னை भेजो। கேட்கிற அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, सुनने वाले परमेश्वर के बच्चों, ஓ யுத்தம் இதுவரை ஆரம்பிக்கவில்லை. युद्ध अब तक शुरुआत नहीं हुआ ஆனால் है। யுத்தம் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னதாக பெலிஸ்தன் ஒரு சவால் வார்த்தை விடுகிறான். युद्ध शुरू होने के पहले ही फिलिस्तियों एक वहां चुनौती उनके सामने रखता है। இதுதான் பிசாசினுடைய தந்திரம். ऐसे ही शैतान का तंत्र है। அவன் யுத்தத்தை நடப்பிப்பதற்கு முன்னதாகவே वो युद्ध के शुरुआत के पहले அவன் ही தந்திரமான சில செயல்களை நமக்கு முன்பாய் விடுகிறான். वो कई तांत्रिक क्रिया को करता है। சில தந்திரமான சிந்தனைகளை உங்களுக்குள் விதைக்கிறான். तांत्रिक क्रियाओं को सोच को अपने சில अंदर डालता है। தந்திரமான காரியங்களை உங்களுக்கு कई காட்டுகிறான். तांत्रिक कार्य को तुम्हारे अंदर சில बताता है। தந்திரமான செய்திகளை உங்களை கேள்விப்பட வைக்கிறான். कई तंत्र के कई सूचनाएं सुनाता है। இந்த பயமுறுத்தும் வார்த்தைகள் ये ऐसा डरावना के 11வது வசனத்தில் பார்க்கிறோம். उसके 11वें वचन में हम देख सकते हैं, சவுலும் இஸ்ரவேல் அனைவரும் அந்த பெலிஸ்தனுடைய வார்த்தைகளை கேட்டு उसके फिलिस्तियों की इन बातों को सुनकर கலங்கி மிகவும் பயப்பட்டார்கள். शौल और समस्त इजरायलियों ने मन के कच्चे हो என்னை गए। கேட்கிற அருமையான தேவனுடைய பிள்ளையே, और मुझे सुनने वाले परमेश्वर के बच्चे, சத்துருவுடைய ஒரு மகா பெரிய தந்திரம் தான் இது. शत्रु का एक बड़ा तंत्र है ये। அவன் நம்முடைய மனதில் பயத்தின் கிரியைகளை உருவாக்க वो விரும்புகிறான். हमारे हृदय में डर की सारी चीज को बनाना चाहता அவன் है। அதற்காக சில தந்திரங்களமான வார்த்தைகளை பேசுகிறான். इसलिए उसके वो कई तंत्रिक बातें करता है। பல நேரங்களும் அவிதமான தந்திரத்தின் வார்த்தைகளை கேட்கும் பொழுதே நாம் பயந்து போகிறோம். कई बार ऐसे तंत्र की बातें सुनते ही हम डर जाते நாம் हैं। பயந்து விட்டால் வெற்றியை பெற முடியாது. हम डर जाए तो हम विजय नहीं पाएंगे। நாம் பயந்து விட்டால் எதிரிட்டு போரிட முடியாது. हम यदि डर जाए
जाए तो सामना नहीं कर நாம் पाएंगे, பயந்து விட்டால் நாம் வெற்றி கொள்ள முடியாது. डर जाए तो सामना नहीं कर இதை पाएंगे। இந்த தந்திரத்தை புரிந்திருக்கிற பிசாசானவன் इस तंत्र को समझे हुए शैतान जो இது है நம்முடைய ஜீவியத்திலும் அவிதமாகத்தான் கிரியை செய்கிறான். हमारे जीवन में ऐसे ही शुरू होता है। இது ஒரு ஆவிக்குரிய போராட்டமாய் இருக்கிறது. एक आत्मिक जंग है உங்களுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையிலும் आपके आत्मिक जीवन में भी। அவன் யுத்தத்தை நடப்பிப்பதற்கு முன்னதாகவே वो युद्ध करने से पहले ही சில பயத்தை உருவாக்கி कई डर पैदा சில कर பயமுள்ள வார்த்தைகளை பேசி कई डर के बातें कर சில பயத்தின் எண்ணங்களை கொடுத்து कई डर के सोच को देकर சில பயத்தின் காரியங்களை கேள்விப்பட பண்ணி कई डर की कार्य को உங்கள் बताकर சிந்தைகளை பயத்தினால் நிறைத்து ஒடுங்கி போக வைக்க आपके வைக்கிறான். सोच को भय से भरते हुए एक समय है। சவுலும் இஸ்ரவேல் ஜனங்களும் இந்த வார்த்தைகளை கேட்ட பொழுதே அவர்கள் பயந்து பயந்து பயப்பட்டார்கள் என்று வாசிக்கிறோம். शौल और समस्त इजराइल इस बात सुनकर ही वे अत्यंत डर गए कर हम पढ़ सकते हैं। அவர்கள் ஓடி ஒளிய முயற்சிக்கிறார்கள். वे जाकर छुपने देखते हैं। இஸ்ரவேலர்கள் சாதாரணமானவர்கள் அல்ல. इजराइल लोग साधारण नहीं है। இஸ்ரவேலின் சேனை வல்லமையுள்ள சேனையாய் இருக்கிறது. इजराइल की व्यक्ति इजराइल की सेना जो है सर्वश्रेष्ठ है। எப்படி அந்த பெலிஸ்தியன் வந்து பாளையம் இறங்கி இருக்கிறானோ அதை காட்டிலும் பெரிய ஒரு சேனை இஸ்ரவேலின் மத்தியில் அங்கே பாளையம் இறங்கி இருக்கிறது. जैसा फिलिस्तियों की सेना वहां आकर खड़ा है उससे भी एक महान सेना पकड़कर इजराइल ஆனாலும் சத்துருவினுடைய அந்த வார்த்தைகளை கேட்ட பொழுதே ஒரு பயம் அவருடைய இதயத்திலே வந்து விடுகிறது. शत्रु का उस वचन सुनते ही उसके अंदर एक डर आ जाता है। சத்துருடைய தந்திரத்துக்கு முன்னால் பயந்து போகாதிருங்கள். आपको शैतान के तंत्र को सुनकर डरना नहीं है। கேள்விப்படுகிற செய்திகளை குறித்து பயந்து போகாதிருங்கள். जानने वाले समस्या को देखकर डरना नहीं है। செய்தித்தாள்களிலே வாசிக்கிற வார்த்தைகளை குறித்து பயப்படாதிருங்கள். समाचार को सुनकर डरना नहीं है। நான் மீண்டுமாய் பேச விரும்புகிறேன். मैं वापस कहना चाहता हूं உங்களுடைய தனிப்பட்ட குடும்ப வாழ்க்கையிலே आपके व्यक्तिगत पारिवारिक உங்களுடைய जीवन வேலை में சம்பந்தப்பட்ட விஷயத்திலே आपके दफ्तर के सारे विषयों உங்கள் में ஆபீஸில் பேசப்படுகிற விஷயத்தை குறித்து பயப்படாதிருங்கள். आपके दफ्तर में बात करने जाने वाले सारी चीजों को உங்கள் देखकर डरो मत। அதிகாரிகள் சொல்லுகிற வார்த்தைகளை குறித்து பயப்படாதிருங்கள். आपके अधिकारियां कहने वाले वचनों को सुनकर डरना नहीं है। மற்றவருடைய வாழ்க்கையிலே சம்பவிக்கிற விஷயங்களை பார்த்து பயப்படாதிருங்கள். दूसरों के जीवन में होने वाले सारी विषयों को देखकर ஓ डरना नहीं உனக்குள்ளே है। ஒரு அபிஷேகம் இருக்கிறது. आपके अंदर एक अभिषेक है। உனக்குள்ளே ஒரு அதிகாரம் இருக்கிறது. आपके अंदर एक अधिकार ஓ है। அதை மறந்துவிட்டு சத்துருவின் வார்த்தைகளுக்கு நீ உன்னுடைய இதயத்தை ஒப்புக்கொடுத்தாய். उसे भूलकर यदि आप शत्रु के वचनों के लिए अपने आप को सौंपे तो சத்துருடைய வார்த்தைகளுக்கு உன்னுடைய செவிகளை திறந்து வைத்தாய். शत्रु के वचन सुनने के लिए तुम्हारी कानें खोल ஓ रखे நீ तो யுத்தத்தை ஜெயிக்க முடியாது. तुम युद्ध विजय नहीं உன்னை पाओगे। அறியாமல் அவன் பயத்தில் உன்னை நிலைகுலைய பண்ணி வைத்து விடுகிறான். तुम नहीं जानकर वे तुमको डर में डाल देता है। ஹalleluya. हालेलुया। இந்த வார்த்தைகளை கேட்டுக்கொண்டு தாவீது அங்கே வருகிறார். इस वचन सुनकर दाऊद वहां आता है। இந்த வார்த்தைகளை கேட்டுக்கொண்டு தாவீது அங்கே इस பிரவேசிக்கிறார். वचन को सुनकर दाऊद वहां प्रवेश ஓ करता है। அதை 26வது வசனத்திலே பார்க்கிறோம். उसका 26वां वचन में हम देखें तो தாவீது समझेंगे। தன்னண்டையில் நிற்கிறவர்களை பார்த்துக்கொண்டு பேசுகிறான். दाऊद अपने लोगों के पास कहता है ஓ இந்த பெலிஸ்தனை கொண்டு இஸ்ரவேலுக்கு நேரிட்ட நிந்தையை நீக்கிறவனுக்கு என்ன செய்யப்படும் என்று அவன் சொல்லுகிறான். वहां दाऊद ऐसा कहता है इस फलिश्तियों को मारकर इजराइलियों को नमद्राई करने के लिए क्या होगा। ஜீவனுள்ள தேவனுடைய சேனைகளை நிந்திக்கிறதுக்கு இந்த விருத்த சேதமில்லாத இந்த பெலிஸ்தன் எம்மாத்திரம் என்று சொல்லுகிறான். ये जीवित परमेश्वर की सेना को ललकारने के लिए फलिश्तियों ये क्या है कर कहता पूछता है। இதுதான் அன்பான தேவ பிள்ளைகளே நமக்கும் அவசியம். यही हमें भी आवश्यक है मेरे प्रिय लोगों। அபிஷேகம் பெற்ற தேவ பிள்ளையே இதுதான் நமக்கும் அவசியம். अभिषेक पाया हुआ परमेश्वर के बच्चों यही சத்துருவின் आवश्यक है। வார்த்தைகள் அல்ல. शत्रु का वचन नहीं। உலகத்தில் நாம் கேட்கிற செய்திகள் அல்ல. दुनिया में सुनने वाले वचन नहीं। நாம் அன்றாடம் டிவியிலும் செய்தித்தாள்களிலும் வாசிக்கிற வார்த்தைகள் அல்ல. हम टीवी में देखने वाले उस समाचार அதை नहीं। காட்டிலும் நமக்கு இருக்கிற அபிஷேகம் நமக்கு இருக்கட்டும். उससे भी एक महान अभिषेक हमारे अंदर है। அபிஷேகம் பெற்ற என்னை சோர்ந்து போக பண்ணுகிறது எது? अभिषेक पाया हुआ मुझे दुखी करने वाले क्या है। பயப்படாதே என்ற வார்த்தையை தேவனிடத்திலிருந்து பெற்றிருக்கிற என்னை பயமுறுத்துவது எது? डरना नहीं है कर वचन परमेश्वर से पाए हुए हमको क्यों डरना है। இந்த பெலிஸ்தன் எம்மாத்திரம்? ये फलिश्तियों कितना क्या है। இவன் என்ன செய்ய ये முடியும்? क्या कर सकता है। ஹalleluya. என்னை கேட்கிற அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, ये मुझे सुनने वाले परमेश्वर के बच्चों பிரச்சனைகளை எதிர்கொள்வதற்கு பதிலாக इस कठिनाई को सामना करने से நாம் पहले பிரச்சனைகளை பெரிதாக நினைக்க தோன்றினால் हम कठिनाइयों को यदि बहुत बड़े அந்த பிரச்சனை பெரிதாக தோன்றும், वो कठिनाई बहुत बड़ी लगेगी। வெற்றி அசாதாரணமாக மாறி போகும். जय बहुत असाधारण हो வெற்றி जाएगा। பெற முடியாது என்கிற நிலை நமக்குள்ளே வந்துவிடும். जय नहीं पा सकते ऐसे एक समय हो ஆனால் जाएगा। தாவீது அந்த 9 அடி உயரமுள்ள கோலியாத்தை ஒரு பெரியவனாக அவன் பார்க்கவில்லை. पर दाऊद उस बड़े गोलियत को बहान कर नहीं देखा। அவன் தனக்குள்ளே இருக்கிறவரை பெரியவராக பார்க்கிறான். अपने अंदर जो परमेश्वर है उससे महान कर देखा। தாவீது பெரிய உயரம் உள்ளவன் அல்ல. दाऊद बहुत बड़ा ऊंचा नहीं அவன் है। சிறிய ஒரு மனிதன். वो एक छोटा एक व्यक्ति அவன் है। சின்ன பையன். वो एक छोटा बच्चा है। ஹalleluya. அவனுக்குள்ளே இருக்கிற அபிஷேகத்தை அவன் உணர்கிறான். उसके अंदर रहने वाले उस अभिषेक को वो महसूस करता है। தனக்கு முன்னா இருந்து பேசுகிற கோலியாத்தையோ उसके सामने रहने
रहने वाला गुलियात को அவனுடைய வார்த்தைகளையோ அவனுடைய கவனத்தில் இல்லை, उसके वचन उसके अंदर नहीं है, தனக்குள் இருக்கிற தேவனை உணர்கிறான். अपने अंदर रहता हुआ परमेश्वर को महसूस करता அவன் है. தன்னுடைய வாழ்க்கையில் கடந்த நாட்களில் கர்த்தர் நடப்பித்த அற்புதங்களை யோசிக்கிறான். वो उसके जीवन में परमेश्वर ने बीते दिनों में किया हुआ अद्भुत को அவன் सोचता சொல்லுகிற है. வார்த்தை 37வது வசனத்தில் கவனியுங்கள். उसके 37वां अध्याय में हम देख सकते हैं. பின்னும் தாவீது उसके बाद दाऊद என்னை சிங்கத்தின் கைக்கும் கரடியின் கைக்கும் தப்புவித்த இந்த கர்த்தர் இந்த பெலிஸ்தனுடைய கைக்கும் தப்புவிப்பார் என்று சொல்லுகிறான். वहाँ ये दाऊद ऐसा कहता है, यहोवा जिसने मुझे सिंह और बालू दोनों के पंजे से बचाया, वे मुझे उस फलिश्तियों के हाथों से भी बचाएगा. என்னை கேட்கிற அருமையான தேவனுடைய பிள்ளையே, இதுதான் நம்முடைய வெற்றியாக இருக்கிறது. यही हमारे भी विजयता है मेरे प्रिय लोगों. சத்துருவையோ சத்துருவினுடைய வார்த்தைகளையோ அவனுடைய பெரிய அனுபவத்தை நாம் பார்த்து பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. शत्रु और शत्रु के वचन उसका अनुभव को देखकर डरना नहीं है. கடந்த நாட்களில் கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில் செய்கிற அற்புதத்தை நினைத்து கடந்த நாட்களில் கர்த்தர் நம்மை விடுவித்த அதே கர்த்தரை நாம் அறிக்கை செய்வோம். बीते दिनों में हमें अद्भुत किया हुआ छुटकारा दिया हुआ परमेश्वर को हमें सोचना है. கடந்த நாட்களில் நம்மை விடுவித்தவர் இன்றைக்கும் நம்மை விடுவிக்கிறவராய் இருக்கிறார். बीते दिनों में हमें छुटकारा दिया हुआ परमेश्वर आज भी हमें छुटकारा என்னை देता கேட்கிற है. அருமையான சபையே, मुझे सुनने वाले परमेश्वर உனக்கு के முன்பாக बच्चों, இருக்கிற தேவைகளை குறித்து நீ பயப்படாதே. आपके सामने रहने वाले सारी आवश्यकता को देखकर நீ डरो नहीं. எதிர்கொள்ளுகிற போகிற பிரச்சனைகளை குறித்து பயப்படாதே. आप सामना जो करने वाले सारे देखकर डरो नहीं. உனக்கு முன்பாக இருக்கிற தேவைகளை குறித்து பயப்படாதே. तुम्हारे सामने रहता हुआ सारी विषय को देखकर डरना नहीं உனக்கு है. இருக்கிறதான கடன் பிரச்சனைகளை குறித்து பயப்படாதே. तुम्हारी कर्ज की समस्या को देखकर डरना नहीं है. அன்பான விசுவாசியே, உன்னுடைய பிசினஸ்ல இருக்கிறதான தேவைகளை குறித்து பயப்படாதே. मेरे प्रिय विश्वासी, तुम्हारे बिजनेस में रहने वाली सारी आवश्यकता को देखकर डरना नहीं ஓ, है. இந்த பெலிஸ்தியன் எம்மாத்திரம், इस फलिश्ती क्या है, இந்த பிரச்சனைகள் எம்மாத்திரம், ये समस्या क्या है, இந்த போராட்டங்கள் எம்மாத்திரம். ये कठिनाई क्या है. கடந்த காலங்களில் என்னை விடுவித்த தெய்வம் என்னோடு கூட இருக்கிறார். बीते दिनों में छुटकारा दिया हुआ परमेश्वर हमारे साथ है. கடந்த நாட்களில் அற்புதம் செய்தவர் என்னோடு கூட இருக்கிறார். बीते दिनों में अद्भुत किया हुआ परमेश्वर அவர் हमारे साथ है. இன்றைக்கும் என்னை விடுவிக்க வல்லமையுள்ளவராய் आज भी இருக்கிறார். हमें छुटकारा देने के लिए अत्यंत இந்த महान है. மாதத்திலும் என்னை விடுவிக்க வல்லமையுள்ளவராய் आज இருக்கிறார். भी हमें छुटकारा देने के लिए अत्यंत महान है. ஹalleluya. நீ உனக்கு முன்பாக இருக்கிற மனிதனை ராட்சதனாய் நீ பார்க்க வேண்டாம். हमारे सामने खड़ा रहने वाले व्यक्ति को राक्षस அவனுடைய को வார்த்தைகளை நீ देखो. கேட்க வேண்டாம். उसके वचन को तुम नहीं सुनो. அவனை சாதாரணமாக பார். उसको साधारण व्यक्ति உனக்கு जैसा முன்பாக देखो. இருக்கிற பிரச்சனைகளை சாதாரணமாக பார். तुम्हारे सामने रहने वाले समस्या को साधारण से தாவீது देखो. கடந்த காலத்தில் நடந்த அற்புதத்தை செய்த கர்த்தரை ஒருமுறை கூட விசுவாசிக்கிறான். दाऊद बीते दिनों में परमेश्वर ने जो अद्भुत किया उसको और एक बार सोचता है. அவர் செய்த அற்புதத்தை அவன் அறிக்கை செய்கிறான். उसने जो अद्भुत किया उसे वो याद करता ஓ, है. தாவீது அவன் வல்லமையாய் புறப்படுகிறான். दाऊद एक श्रेष्ठ अत्यंत बल रखकर जाता பெலிஸ்தியனை है. எதிர்கொள்வதற்காய் புறப்படுகிறான். फलिश्तियों की सामना करने के लिए वो निकलता அவன் है. சொல்லுகிற வார்த்தையை 17ஆம் அதிகாரத்தின் 43, 44, 45வது வசனங்களில் வாசிக்கிறோம். उसका 17वां अध्याय 43 वचन में हम देख सकते हैं. தாவீது வருகிறதை பார்க்கிறதான பெலிஸ்தன் சொல்லுகிறான், वहाँ फलिश्तियों कहता है, என்னிடத்தில் நீ ஒரு இவ்விதமாய் வருகிறாயே, वो ऐसा आ रहा है कर நீ परमेश्वर उसने कहा। தடிகளோடு வருகிறாயே, நான் என்ன நாயா என்று கேட்கிறான். वहाँ फलिश्तियों ऐसा पूछता है, क्या मैं कुत्ता हूँ कि तू लाठी लेकर मेरे पास आता है. அவன் மீண்டுமாய் அவன் சவால் விடுகிறான், वापिस वो चुनौती करता நீ है, என்னிடத்தில் வா, तुम मेरे पास आओ, நான் உன்னின் மாம்சத்தை ஆகாயத்து பறவைகளுக்கும் காட்டு மிருகங்களுக்கும் கொடுப்பேன் என்று சொல்லுகிறான். मेरे पास आ, मैं तेरे मांस को आकाश के पक्षी और वन पशुओं को दूंगा कर कहता है. இந்த காலை வேளையில் என்னை கேட்கிற அன்பான சபையே, मुझे सुनने वाले परमेश्वर के बच्चों, எத்தனை சவால் விடும் சத்துருவின் வார்த்தைகளை நீ கேட்டாலும் चाहे शत्रु के कितने ही प्रश्न உனக்குள் ஒரு அபிஷேகம் இருக்கிறது என்பதை மறந்து போகாதே. तुम्हारे अंदर एक अभिषेक है कर உன்னை அபிஷேகித்தவர் உன்னோடு கூட இருக்கிறார் என்பதை மறந்து போகாதே. अभिषेक किया वो परमेश्वर तुम्हारे साथ है. நீ வல்லமை உள்ளவனாய் தேவனுடைய இந்த நாட்களில் உன்னுடைய வல்லமையை புதுப்பித்துக்கொள். एक परमेश्वर की उस सामर्थ्य से तुम अपने सामर्थ्य को இந்த बढ़ाओ. எந்த வார்த்தைகளை கேட்டு தாவீது பயப்படவில்லை. इस सारी वचनों को सुनकर दाऊद डरा नहीं. ஓ, தாவீதினிடத்தில் ஆயுதங்கள் ஒன்றும் இருந்திருக்கவில்லை என்ற அந்த பகுதியிலே நாம் வாசிக்கிறோம். वहाँ लिखा हुआ हम देख सकते हैं कि दाऊद के पास कोई அவனுடைய ஆயுதங்கள் சத்துருவின் ஆயுதத்துக்கு முன்னால் ஒன்றுமில்லை. उसके पास कोई साधन कुछ भी नहीं है. தாவீதுடைய கையிலே 5 கற்களும் ஒரு கவனும் மாத்திரம். दाऊद के पास 5 पत्थर है. அங்கே பெலிஸ்தியன் மிகப்பெரிய ஆயுதங்களோடு கடந்து வருகிறான். वहाँ फिलिस्तियों एक बड़ा सेना को लेकर ராணுவ आता है. வஸ்திரங்களோடு வருகிறான். एक बड़ा सेना की सारी चीजों को लेकर आता है. அவனுக்கு இருக்கிற ஒரே ஒரு கேள்வி இதுதான், उसके पास एक ही प्रश्न है, நீ நிந்தித்த இஸ்ரவேலுடைய ராணுவங்களின் சேனைகளுடைய கர்த்தரின் நாமத்திலே நான் வருகிறேன். तुमने निंदा किया हुआ इजराइल के परमेश्वर के नाम पर मैं आता हूँ. என்னுடைய கையில் இருக்கிற இந்த சாதாரண தடியையும் கல்லையும் விசுவாசித்துக் கொண்டு நான் வரவில்லை. मेरे हाथ पर रखा हुआ साधारण सी लाठी और पत्थर को विश्वास रखकर नहीं आया. பெலிஸ்தியனே கோலியாத்தே, हे फिलिस्तियों, हे गोलियत, உன்னிடத்தில் இருக்கிற ஆயுதத்தை நம்பிக்கொண்டு நீ வருகிறாய். तुम्हारे हाथ पर रहता वो तलवार और बाला को देखकर ஆனால் तुम நான்
நான் என்னுடைய நம்பிக்கை ஆயுதத்தின் மேல் அல்ல, पर मेरा विश्वास मेरे साधन में नहीं என்னிடத்தில் है। இருக்கிற இந்த சாதாரண 5 கல்லையும் கவனையும் நான் தடியும் விசுவாசித்து வரவில்லை. मेरे हाथ में रहने वाले उस साधारण से पत्थर को विश्वास रखकर नहीं आया நீ हूँ। நிந்தித்த இஸ்ரவேலின் நாமத்திலே நான் வருகிறேன். तुमने निंदा किया वो इजराइल के परमेश्वर के नाम पर मैं आ இந்த रहा காலை हूँ। வேளையில் என்னை கேட்கிற அன்பான சபையே, इस सुबह के समय मुझे सुनने वाले परमेश्वर உங்களில் के எத்தனை बच्चों, பேர் இதை சொல்ல முடியும்? आप कितने जन कह ஓ, सकते हैं உங்களுக்குள்ளே ஒரு நாமம் இருக்கிறது, आपके अंदर एक नाम है, நமக்குள்ளே ஒரு நாமம் இருக்கிறது. आपके अंदर एक नाम है, அது அண்ட சராசரங்களை உருவாக்கின நாமம். वो एक सारी स्वर्ग को बनाया हुआ नाम அந்த है। நாமத்திற்கு மேலாக வேறொரு நாமம் இல்லை. उस नाम से एक बड़ी नाम कोई और नहीं है। வானத்துக்கு கீழே பூமிக்கு மேலே ரட்சிப்பதற்கு அவருடைய நாமமே அல்லாமல், இயேசுவின் நாமமே அல்லாமல் வேறொரு நாமம் கொடுக்கப்படவில்லை. स्वर्ग के नीचे और पृथ्वी के ऊपर उद्धार करने के लिए यीशु के नाम के अलावा और कोई नाम नहीं दिया गया அந்த है। நாமத்தை விசுவாசிக்கிறவர்கள் उस நாம், नाम पर विश्वास रखें, அந்த நாமத்திலே நாமும் उस விசுவாசிப்போம். नाम पर हम वही विश्वास தாவீது रखें। சொல்கிறான், இஸ்ரவேலின் தேவனுடைய நாமத்திலே நான் வருகிறேன். दाऊद कहता है इजराइल के परमेश्वर के नाम पर मैं ஓ, आ रहा हूँ। தவனுடைய கையில் இருக்கிறதான் 5 கல்லில் ஒரு கல்லை எடுத்து தன்னுடைய கவலிலே வெற்றி அவன் அதை ஏறுகிறான். उस दाऊद अपने 5 पत्थर से एक पत्थर लेकर उसकी गोल पत्थर में रखकर मारता है। இனியும் ஒரு கல் அவனுக்கு தேவைப்பட்டிருக்கவில்லை, और एक पत्थर उसके लिए जरूरत नहीं पड़ा, இன்னொரு முறை எறிவதற்கு அவனுக்கு அவசியப்படவில்லை. और एक बार फेंकने के लिए उसे जरूरत नहीं पड़ा। அவன் எறிந்ததான அந்த ஒரே கல்லிலே उसने मारा हुआ इस एक ही पत्थर கோலியாத் வீழ்ந்தான். गोलियात गिर கரங்களை गया। தட்டி கர்த்தரை ताली மகிமைப்படுத்தி, बजाकर परमेश्वर की கரங்களை महिमा தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்தி, ताली बजाकर परमेश्वर की கர்த்தருடைய महिमा நாமம் உனக்குள்ளே करें। இருக்கிறது, परमेश्वर की नाम तुम्हारे अंदर है, அபிஷேகம் உனக்குள்ளே இருக்கிறது, अभिषेक तुम्हारे अंदर है, அதிகாரம் உனக்குள்ளே இருக்கிறது. अधिकार तुम्हारे ஓ, अंदर है। எனவே நீ இந்த நாட்களில் சந்திக்கிறதான கேட்கிறதான வார்த்தைகளை குறித்ததான பயம் உனக்குள்ளே வேண்டாம். इन दिनों में सुनने वाली सारी समाचार को बात देखकर உனக்கு முன்னே இருக்கிறதான தேவைகளை குறித்து நீ பயப்பட வேண்டாம். तुम्हारे सामने रहने वाली सारी समाचार को உனக்கு सुनकर डरना नहीं உன்னுடைய है। கையில் இருக்கிற அற்பமானது போதும், तुम्हारे हाथ पर रहता हुआ थोड़ा बस हो உன்னிடத்தில் गया। இருக்கிறது சொற்பமானது போதும், तुम्हारे हाथ में जो थोड़ा है वो बस हो गया। உன்னிடத்தில் இருக்கிற சாதாரணமானது போதும், तुम्हारे हाथ में रहने वाली उस साधारण सी चीज काफी சத்துருவை है। வீழ்த்துவதற்கு அது போதும், शत्रु को गिराने के लिए वो काफी உன்னிடத்தில் है। இருக்கிற அந்த கொஞ்சம் விசுவாசம் போதும். तुम्हारे अंदर रहने वाली उस छोटी सी विश्वास அவருடைய काफी है। அபிஷேகம் உனக்குள் இருக்கிறது. अभिषेक तेरे ஓ, अंदर है। அவன் இந்த ஒரு கல்லிலே उसने मारा वो एक கோலியாத் पत्थर से வீழ்ந்து போனான். गोलियात गिर गया। தாவீதின் கையிலே பட்டயம் இல்லை, दाऊद के हाथ में भाला नहीं है, தாவீதினுடைய கையிலே ஆயுதங்கள் இல்லை. दाऊद के हाथ में तलवार नहीं है। சத்துருவாகிய கோலியாத்தின் பட்டயத்தை கொண்டே, शत्रु के गोलियात को பட்டயத்தை கொண்டே गोलियात के तलवार से ही கோலியாத்தின் தலையை வெட்டி எடுக்கிறான். गोलियात के सिर को फाड़ दिया। என்னை கேட்கிற அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, सुनने वाले परमेश्वर के बच्चों, வெற்றி தேவனுடைய பிள்ளையினுடைய கையில் இருக்கிறது. विजय परमेश्वर के बच्चों के हाथ में है। வெற்றி தேவனுடையவருடைய கையில் இருக்கிறது. विजेता परमेश्वर के बच्चों के हाथ में है। ஜெயம் அவரை ஆராதிக்கிறவர்களுக்கு இருக்கிறது. विजेता उसकी आराधना करने वाले लोग के சத்துரு बीच में பயப்படுத்த है। முடியாது. शत्रु डराएगा नहीं சத்துரு सकता। பயப்படுத்துகிற எந்த பயத்தையும் शत्रु डराने वाले सारी डर से கர்த்தரின் நாமத்தினாலே ஜெயிக்க முடியும். परमेश्वर के नाम से वो विजय पाए। ஆண்டவருடைய ஆலயத்திற்கு முன்னால் அமர்ந்திருந்ததான ஒரு முடவன், परमेश्वर की मंदिर के सामने बैठा हुआ एक அவன் लंगड़ा, எப்பொழுதும் அவன் பிச்சை கேட்டுக்கொண்டு அங்கே அமர்ந்திருக்கிறான். हर समय वहां भीख मांगता हुआ बैठा பேதுரும் रहता யோவானும் அங்கே வருகிறார்கள். है। पतरस और यूहन्ना वहां அவர் आता है। சொல்லுகிற ஒரு வார்த்தை இருக்கிறது. वो ऐसे कहते हैं, அப்போஸ்தலர் 3 அதிகாரம் 3 முதல் 6 வரையில வசனங்களில் பார்க்கிறோம். प्रेरित 3 अध्याय उसका 3 वचन से 6वां वचन வெள்ளியும் तक பொன்னும் पढ़ते हैं। எங்களிடத்தில் இல்லை, सोना और चांदी हमारे हाथ में नहीं எங்களிடத்தில் है। இருப்பதை நான் உங்களுக்கு கொடுக்கிறேன். हमारे पास जो है वो मैं देता हूँ। நசரேயனாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் எழும்பி நட. यीशु मसीह नासरी के नाम से चल फिर। மூடவன் எழும்பி நடந்தான். वो लंगड़ा वहां से उठकर அவன் चला। குதித்தெழுந்து தேவாலயத்துக்குள் பிரவேசித்தவரை மகிமைப்படுத்தினான். वो वहां चिल्लाकर परमेश्वर के मंदिर में வெள்ளியும் பொன்னும் நம்மிடத்தில் இல்லை, चांदी और सोना हमारे हाथ நாம் में नहीं மேன்மை है। பாராட்டுவதற்கு ஒன்றுமில்லை, हमें अपने आप को बड़ा करने के लिए कुछ நம்முடைய नहीं है। தேவைகளை சந்திப்பதற்கு பெரிய காரியங்கள் நம்மிடத்தில் இல்லை. हमारी जरूरतों को पूरा करने के लिए एक बड़ाई कुछ ஆனால் नहीं है। நம்மிடத்தில் ஒன்று இருக்கிறது. पर एक चीज हमारे पास है। நசரேயனாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமம் நமக்கு இருக்கிறது. यीशु मसीह नासरी के नाम हमारे पास எத்தனை है। பேர் அந்த நாமத்தை விசுவாசிக்கிறீர்கள்? कितने जन विश्वास करते हैं எத்தனை उस பேர் नाम அந்த पर? நாமத்தை இந்த அறிக்கை कितने செய்கிறீர்கள்? जन उस नाम पर विश्वास அந்த करते நாமம் हैं? நமக்கு அடைக்கலமாய் उस இருக்கிறது. नाम हमारे लिए एक அந்த दृढ़ है। நாமம் நமக்கு பலனாய் उस இருக்கிறது. नाम हमारे लिए एक बल அந்த है। நாமம் நமக்கு வெளிச்சமாய் वो இருக்கிறது. नाम हमारे लिए एक ज्योति है। அந்த நாமம் நமக்கு ரட்சிப்பாய் இருக்கிறது. वो नाम हमारे लिए एक उद्धार இதற்கான है। சொல்லுகிற அதே வார்த்தையை भजन संगीता है, கர்த்தரின் வெளிச்சமும் ரட்சிப்புமானவர் यहोवा मेरे ज्योति और मेरा उद्धार है। யாருக்கு பயப்படுவேன்? मैं किससे डरूं? கர்த்தரின் ஜீவனின்
ஜீவனின் பலனானவர் यहोवा मेरे जीवन का दृढ़ गढ़ யாருக்கு है, அஞ்சுவேன்? किससे मैं भय खाऊं? என் சத்துருக்களின் பகைஞரும் என் பொல்லாதவர்களுமாகிய என்னை நெருக்க அவர்களே இடறி விழுந்தார்கள். जब कुकर्मियों ने मुझे सताने और मुझसे बैर रखते थे, मुझको काट डालने के लिए वो खुद गिर गए। சபையே விசுவாசத்தோடு உன்னுடைய கரத்தை உயர்த்தி சொல், विश्वास के साथ हाथ उठाकर எனக்கு விரோதமாக ஒரு பாளையம் இறங்கினால் मेरे खिलाफ चाहे एक என் सेना आए, இருதயம் பயப்படாது. मेरा हृदय नहीं डरेगा। என் மேல் யுத்தம் எழும்பினால் मेरे सामने एक युद्ध இதிலே आए, நான் நம்பிக்கையாயிருப்பேன். मैं परमेश्वर पर भरोसा கர்த்தருடைய रखूंगा, நாமத்தில் நான் परमेश्वर के நம்பிக்கையாயிருப்பேன். नाम पर भरोसा கர்த்தர் எனக்கு रखूंगा, தந்த அபிஷேகத்தில் परमेश्वर के நம்பிக்கையாயிருப்பேன். नाम पर भरोसा கர்த்தர் எனக்கு रखूंगा, தந்த அதிகாரத்தை நான் परमेश्वर விசுவாசிப்பேன். के अधिकार पर विश्वास அதை நான் रखूंगा, அறிக்கை செய்வேன். उस पर मैं बताऊंगा। ஹalleluya. இந்த வார்த்தைகளுக்கு முன்பதாக உங்கள் சிரங்களை தாழ்த்தி इस वचन के सामने अपने सिर को உங்கள் झुकाएं, இருதயங்களை ஒப்புக் கொடுத்து आपके हृदय को கரங்களை उजागर कर, தட்டி தேவனுடைய நாமத்தை ताली மகிமைப்படுத்துங்கள். बजाकर परमेश्वर की नाम की ஹalleluya. महिमा தேவ करें। சமூக